மிதுன ராசி சனி மகாதசை. இந்த மிதுன ராசிக்கு சனி மகாதசை அப்படிங்கிறது யாராருக்கெல்லாம் நடக்கும், எந்த வயது காலகட்டத்தில் நடக்கும், இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? இந்த சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, அது எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. இன்னொன்று குருடைய வக்கர நிவர்த்தி அடுத்து. ஏன்னா கோச்சாரத்தில் பலம் வாய்ந்த கிரகங்கள் நல்லா இருக்கணும். அது நல்லா இருந்தால் தான் தசா புத்தி அப்படிங்கிறது கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் கூட, அதாவது அவயோக தசைகள் நடந்தால் கூட ஓரளவுக்கு தப்பிக்க முடியும். கோச்சாரத்திலே ஒரு சில கிரகங்கள் சரியில்லை, அதாவது நன்மை செய்யக்கூடிய கிரகம், இல்லைனா பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம், இல்லை லக்ன யோகர் அவரெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது வேற லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம் இது வக்கரமாக இருந்தாலோ, அதாவது கோச்சாரத்தில் வக்கரமாக இருக்கக்கூடிய காலத்தில், இல்லை சனிபகவனுடைய நகர்வுகள், அந்த நகர்வுகள் இருக்கக்கூடிய இடத்துல, அப்படி இல்லைனாக்கா சனிபகவனுடைய பார்வையில் இந்த கிரகங்கள் யோகம் செய்யக்கூடிய கிரகங்கள்லாம் மாட்டுச்சுனாக்கா, அப்போ தசை சரியில்லைனாக்கா இன்னும் மோசமாக இருக்கும். தசை சரியாக இருந்தால் ஓரளவுக்கு தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி இருக்கக்கூடிய பட்சத்தில் இப்போ சனிபகவனுடைய பயிற்சி கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னாக்கா 2025 வக்கர நிவர்த்தி அப்படின்ட்டு போயிட்டு இருந்தார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அந்த நட்சத்திராதிபதினு சொல்லக்கூடிய குரு அவரும் இப்போ வக்கரத்திலிருந்து வக்கர நிவர்த்தி ஆகிறார். இது சனி தசை நடக்கக்கூடியவர்களுக்கு மிதுன ராசியில் நிறைய பேர் கஷ்டப்பட்டுன்னு இருக்காங்க. ஏன்னா சனி தசை அப்படின்னாக்கா, சனி தசை அப்படின்னு கூட ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஏன்னா மிதுன ராசி, நான் திருவாதிரை நட்சத்திரம், இல்லை புனர்பூச நட்சத்திரம், மிருகசீரிட நட்சத்திரம், ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் இருப்பாங்க. அவங்க ஒரு ராசி பலன் மட்டும்தான் பார்ப்பாங்க. ராசிக்கு இந்த ராசிக்கு ஏதாவது நடக்குமா அப்படின்ட்டு நிறைய பேர் பதிவுகள் போடுறாங்க. அந்த பதிவில் அது நடக்கும் இது நடக்கும்ன்றாங்க, ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்லாம் ஒரு சில பேர் புலம்பதை நான் பார்த்துருக்கேன் அந்த கமெண்ட் செக்ஷனில். அவங்களுக்கு சனி தசை நடக்குது, இது கர்மகாரகன் சனின்னு சொல்லக்கூடிய தசை, இது என்ன நம்ம வரம் வாங்கின்னு வந்தோமோ அந்த வரத்தை நம்ம அனுபவிக்கிறோம். அதாவது நல்லது கூட நடக்கலாம். நிறைய பேருக்கு கோடீஸ்வர யோகத்தையும் கொடுக்கும். அதாவது சனி கொடுத்தா யாருமே கேட்க முடியாது. எல்லா கிரகத்துக்கும் அந்த பலம் இருக்குது. ஆனால் அதாவது எல்லா கிரகத்தையும் சொல்லலாம். கேது தசையில் கூட வளர்ச்சியை பார்த்தவங்களும் இருக்காங்க. ஒரே ஒரு 7 வருஷம் தான் அது. செவ்வாயில் கூட வளர்ச்சியை பார்த்தவங்க இருக்காங்க. அந்த 7 வருஷத்தில் கோடீஸ்வரன் ஆகணும் இருக்காங்க. இது கோச்சாரத்தில் சனி அந்த வழி விடணும், அது மட்டும்தான். இப்போ சனி தசையில் கஷ்டப்பட்டுன்னு இருப்பாங்க. ஆனால் அது அவங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். இப்போ இந்த மிதுன ராசியில் 3 நட்சத்திரம், மிருகசீரிட நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்களுக்கு எந்த வயது காலகட்டத்தில் இந்த சனி பகவான் தசை அப்படிங்கிறது வரும்? மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு 36 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும், ஒரு வருஷம் முன்ன பின்ன கூட வரலாம். அது உங்கள் சுய ஜாதக தசா புத்தி இருப்பு பொறுத்து. அதே திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்தில் இருந்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு 30-32 வயசுக்கு மேலே 51 வயசு வரைக்கும் சனி தசை அப்படிங்கிறது வரும். அதே மாதிரி சென்ட்ரு பகுதி 10 வருஷம் தசா புத்தி தான் இருப்பு, 11 இல்லை 9 அப்படி இருந்ததுனாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் 26 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் இந்த சனி மகாதசை அப்படிங்கிறது 19 வருஷம் நடக்கும். 4ஆம் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா 20 வயசுலேருந்து 39 வயசு வரைக்கும் இந்த சனி மகாதசை அப்படிங்கிறது வரலாம். ஒரு வருஷம் முன்ன பின்ன வரும், 2 வருஷம் முன்ன பின்ன கூட வரும். அதை நீங்கள் பார்த்து பொறுத்தீங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு குருவுடைய தசையில தான் ஆரம்பிப்பாங்க. முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 15 வருடங்கள் தசா புத்தி இருப்புகள் இருக்குன்னு வச்சுங்களேன். ப்ளஸ் 19 34 வயசு வரைக்கும் சனி மகாதசை அப்படிங்கிறது வரும். கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 5 வயசுலேருந்து 22 வயசு வரைக்கும் இந்த சனி மகாதசை அப்படிங்கிறது வரும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வயசை பொறுத்திங்க. உங்கள் நட்சத்திரத்துக்கு உங்களுக்கு என்ன வயசில் இருக்கிறீங்களோ அந்த வயசுக்கு தசாபுத்தியை நீங்கள் பார்த்துங்க. மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனி மகாதசை அப்படிங்கிறது நன்மை செய்யுமா தீமை செய்யுமா? ஏன்னா மிதுன ராசி புதனுடைய வீடு. இந்த புதனுடைய வீட்டுக்கு, அதாவது லக்னமாக வந்தாலும் புதனுடைய வீட்டுக்கு நன்மை செய்யக்கூடியவர். இந்த புதனுடைய வீட்டுக்கு 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், பாக்கியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர். அதாவது 8 குடை கிரகம், அஷ்டமாதிபதி தசைன்னு சொல்லலாம். அஷ்டமாதிபதி தசை ஒன்று. இன்னொன்று பாக்கியஸ்தானாதிபதி. அஷ்டமாதிபதியாக வந்தால் கூட பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்துடுறார். அப்போ அஷ்டமாதிபதிக்கு உண்டான பலன்களை கொடுக்காது. ஆனால் 8ல் உக்காஞ்சா ஒரு சில நிறைய கிரகங்கள் இருக்கு இல்லையா, அந்த கிரகங்கள் 8ஆம் அதிபதி 8ல் உட்காந்து தசை பண்ணால் சிறப்பு. ஆனால் சனி பகவானுக்கு 2 பாவத்துக்கு கொடுப்பார். அந்த 8ல் மறைஞ்ச ஒரு இதுவும் கொடுப்பார், அந்த கஷ்டத்தையும் கொடுப்பார், 8 கூடைய பலன்களை கொடுப்பார்.
அது மாதிரி இருக்கு. அதாவது இருக்கிற இடத்த பொறுத்து இந்த சனி பகவான். ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருக்குது, 8ல் தான் இருக்குன்னு சொல்லலை. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில பேருக்கு வக்கரமாக இருக்கலாம், ஒரு சில பேருக்கு வந்து ராசிக்கு மறைவு ஸ்தானத்தில் இருக்கலாம். ஏன்னா சனி தசை வந்து கொடுக்கணும், கொடுக்க கடமைப்பட்டவர் இந்த சனி பகவான் இந்த ராசிக்கு இந்த லக்னத்துக்கு. அப்போ ஏன் கொடுக்கல அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும். வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு பாதகாதிபதியாக வந்துட்டா அதுக்கு வந்து நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் வரமாட்டார். அதாவது புதனுடைய நட்பு கிரக லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனோட வீடு, புதனோட வீடு, அதாவது கன்னி, மிதுனம், துலாம், ரிஷபம், இந்த 4 கும்ப லக்னம், மகர லக்னம், இந்த 6 வீடும் உங்களுக்கு லக்னமாக வந்துச்சுனாக்கா பரவாயில்ல. ஆனால் அந்த லக்னத்துக்கு மறையக்கூடாது சனி, இந்த ராசிக்கு மறையக்கூடாது. இன்னொன்று பகை கிரக லக்னமாக வந்தா, அதாவது சூரியன் சந்திரன் லக்னம், செவ்வாயோட லக்னம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா குருவுடைய லக்னம், இந்த ராசிக்கு பகை கிரகம்னு சொல்லக்கூடிய குருவுடைய லக்னம், அந்த லக்னத்துக்கு கூட 3, 6, 10, 11 இருந்து தசை பண்ணால் சிறப்பு இந்த சனி பகவான். இது மாதிரி நிறைய அதுக்குண்டான ஒரு இது இருக்குது, டீட்டெயில் இருக்குது. அது மாதிரி இல்லாமல் வக்கரமாக இருந்தாலும், ராசிக்கு வக்கரமாயினாலோ இல்லை மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலோ நன்மை செய்யக்கூடிய கிரகம் நல்ல அமைப்பில் இருக்கணும். ஒரு லக்னத்துக்கு கெடுதல் செய்யக்கூடிய லக்னமாக வந்தால் 3, 6, 10, 11 இருந்து தசை பண்ணால் சிறப்பு. அது மாதிரி இருந்தால் பரவாயில்ல. ஆனால் அதுக்கு மறையாமல் இருந்தான்னு வச்சிங்களேன், அப்போ சனி தசைங்கிறது கடுமையாக வேலை பார்க்கும். நிறைய பேருக்கு வந்து பொருளாதார பிரச்சனை கொடுக்கும், மன உளைச்சலை கொடுக்கும். சனி தசைனாவே சொல்லவே தேவையில்லை. அதுலேயும் வீட்டில் யாருக்காவது 7.5 சனி, அஷ்டம சனி, அவங்களுக்கு சனி தசை, சனி சம்மந்தப்பட்ட ராகு தசை, அதாவது சனியோட வீட்டில் ராகு தசை, இன்னொன்று கேது தசை யாருக்காவது நடக்கலாம் சனியோட வீட்டில் இருந்து. இது மாதிரிலாம் இருந்துச்சுனாக்கா எல்லாமே நெகட்டிவாக இருக்கும். வீட்டில் நிறைய பிரச்சனைகள். அதாவது நான் சொல்கிறது என்னென்னா, உங்கள் குடும்பத்தில் வேற யாருக்காவது இது மாதிரியான அமைப்பில் இருந்து தசை பண்ணால் அது நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்கும். அதாவது குடும்பத்தில் வந்து ஒற்றுமை இருக்காது, பிரச்சனைகள் நிறைய வந்துட்டே இருக்கும். அதாவது வசதி வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்காது, எல்லாமே தடை தாமதங்களோடு இருக்கும். சுப விசேஷங்கள் கூடி வராது. ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கூட சண்டை வரும். அதாவது அது மாதிரி இருந்தால், அதாவது ஒருத்தருக்கு சனி தசை அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அதெல்லாம் பிரச்சனை வராது. நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னொருத்தருக்கு கூடுதலாக ஒருத்தருக்கு 7.5 சனியோ அஷ்டம சனியோ சனி தசையோ வீட்டில் யாருக்காவது நடந்திருந்தால் அங்கே தான் வந்து பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். அது மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கூட சண்டை வந்துட்டே இருக்கும். கோயிலுக்கு போனால் நீங்கள் பிளான் பண்ணி ஒரு புக் பண்ணிட்டீங்கன்னு வச்சு டிக்கெட் புக் பண்ணிட்டீங்கன்னாவ அதுலேருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடும். ஏதோ ஒன்று கச்சபச்சான்னு ஏதோ ஒன்று நடந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒன்று பேச்சு ஒன்று கேட்காது, ஏதோ ஒன்று பிரச்சனை, வேறு வழி இல்லாமல் அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது. ஏதோ ஒரு கோயிலுக்கு எங்கேயோ ஒரு பிளான் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம், இது மாதிரி கொடுக்கும். குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுக்கு வழிவிடாது. ஏன்னா குலதெய்வம் அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். இன்னொன்று அதை பக்கமே போகாமல் இருப்பீங்க. குலதெய்வத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் சரி, சரியான முறையில் அதுக்கு வந்து வழிபாடு முறைகள் மேற்கொள்ள மாட்டீங்க. இது மாதிரி நிறைய இருக்குது. இது வந்து கிராமப்புறங்களில் நிறைய பார்க்கலாம். அதாவது படிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கு தான் நான் சொல்கிறது, நான் இளம் வயசில் வந்து ஒரு படிக்கிற காலகட்டத்தில் ஒரு தசை வந்துச்சுன்னா நீங்கள் படிச்சிருங்க, எந்த அளவுக்கு படிக்கணுமோ அந்த அளவுக்கு படிச்சிருங்க. ஏன்னா ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இடத்துக்கு போயிட்டோம்னாக்கா எவ்வளோ பெரிய தசை வந்தாலும் சரி, கஷ்டப்படக்கூடிய தசை வந்தாலும் சரி, சமாளிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்துடும். இப்போ சனி தசையிலே கூட படிக்காதவங்க கஷ்டப்படுறதுக்கும் படித்தவங்க கஷ்டப்படுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா ஒரு இடத்துல ஒரு கம்பெனியில் இருந்து ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, ஆனால் அங்கே வந்து உயர்வு இருக்காது. அதாவது வளர்ச்சி கொடுக்காம ரொம்ப கஷ்டப்படுத்திட்டே வரும் அந்த சனி பகவான். இன்னொன்று படிக்காதவங்க இருக்காங்க இல்லையா, ரொம்ப, அதாவது யாரையும் நம்ம தப்பாக சொல்லலை, அவங்களோட சூழ்நிலை அது, அவங்களோட வறுமை காரணமாக ஒரு படிப்பை இழந்திருப்பாங்க அந்த இள வயசில். அப்போ அவங்க வந்து ஒரு கூலி வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக ரொம்ப பாதிச்சு மூட நம்பிக்கைக்குள்ளே போயிட்டு நிறைய ஏமாற்றங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், இது மாதிரி அடிதடி ஏதோ ஒன்று, அது அவங்களோட சுற்றி இருக்கக்கூடிய ஒரு நபர்களை வச்சு ஏகப்பட்ட பஞ்சாயத்து பிரச்சனைகள் இருக்கும். அது மாதிரி மன உளைச்சல். இன்னொன்று வாரிசுகள் ரீதியாக சொல் பேச்சு கேட்காம இருக்கிறது, இது வந்து ஏடாகுடமாக போகிறது, அது மாதிரிலாம் நிறைய நடக்கும். படித்தவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த சனி பகவான் உங்களுக்கு வந்து அந்த கஷ்டங்களை கொடுக்கும். அதனால தான் இளம் வயது காலகட்டத்தில் இந்த 16 to 32 வயசு, எந்த வயசில் இருந்தாலும் சரி, எந்த ராசியில் இருந்தாலும் சரி, என்ன தசை நடந்தாலும் சரி, அந்த வயசில் எந்த அளவுக்கு முடியுமோ படிச்சணும். உங்கள் வாரிசே இருக்காங்கன்னு வச்சுக்கலாம், உங்கள் வாரிசுகளை வந்து அந்த அளவுக்கு படிப்பெல்லாம் கொடுத்து அவங்கள வந்து ஒரு ஸ்டாண்டர்டான லைஃபுக்கு கொடுத்துடணும். அதன் பிறகு வரக்கூடிய தசைகள் எவ்வளோ பெரிய கஷ்டப்படக்கூடிய தசை வந்தாலும் சரி அவங்க சமாளிப்பாங்க. அது மாதிரி அதனால படிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா படிக்கிற வயசுலயும் இந்த தசைங்கிறது வருது இல்லையா, சனி தசை. அதுக்கு நான் முக்கியமாக சொல்றது,
இப்போ படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடுறீங்க, இல்லை வேலையில் இருக்கிறீங்க, ஒரு உயர்வு இல்லாமல் இருக்கிறீங்க, ஒரு ப்ரொமோஷன் இல்லாமல் இருக்கிறீங்க, இல்லை வேலை மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க. இதெல்லாம் மாற்றத்தை எதிர்பார்க்கும் போது நிறைய தடைகள் வந்துட்டே இருக்கும். நீங்கள் இருக்கிற வேலையில் இருக்கிறது தான் நல்லது. வேலை மாற்றங்கள் வேண்டாம். அந்த வேலை மாற்றம் கூட தசாபுத்தி ரீதியாக இப்போ சனி தசை நடக்குது, இன்னொன்று சனி நகரக்கூடிய இடம். இப்போ மீனராசியில் இருக்கார், 10ஆம் பார்வை குருவுடைய வீட்டில் 10ஆம் பார்வை பதியுது. அந்த இடத்துல ஒன்று 10ஆம் அதிபதி இருந்தாலோ, அப்படி இல்லைன்னாக்கா 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் இருந்தாலோ, அப்படி இல்லை குருவுடைய பார்வை அந்த வீட்டுக்கு இருந்தா, இப்போ குருவுடைய பார்வை இருக்குன்னு வச்சிங்களேன் கோச்சார ரீதியா, இதுக்கப்புறம் மாறிடும். அதாவது உச்ச வீட்டுக்கு போனோடனே மாறிடும். ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் அது மாதிரி இருந்தால், ஒன்று புதுசாக வேலை ஆரம்பிக்கிறது, இல்லை அதாவது வேலை அமையிறது, வேற வேலை அமையிறது, அப்படி இல்லைனாக்கா தொழில் மாற்றம், அது மாதிரி எல்லாம் ஒரு சில பேருக்கு கொடுக்கலாம். எல்லாருக்குமே அதை சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த சனி தசை அப்படிங்கிறது நகரக்கூடிய இடத்த நம்ம பார்க்கணும். சனி இப்போ உத்திரட்டாதியில் நகரம் இருக்கு. இந்த சனி உத்திரட்டாதியில் நகரும் போது இந்த காலகட்டங்களில் சனி பார்க்கக்கூடிய இடத்துல சனி பகவானே இருந்தால், ஏன்னா இந்த நட்சத்திராதிபதி இருந்தால், ஆனால் உங்க சுய ஜாதகத்தில் பாதிச்சிருக்க கூடாது. அதாவது 6, 8, 12 ஆகிய இடங்களும் மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலோ, இல்லை வக்கரமாக இருந்தாலோ, அதாவது 3, 7, 10 இந்த 3 இடத்துல சனி பார்க்கக்கூடிய இடத்துல, சனி நகரக்கூடிய இடத்துல, அதாவது அந்த இடத்துல அவரு, அதாவது இந்த 4 இடம் பிளஸ் உங்க சுய ஜாதகத்துல சனி வக்கரமா இருந்தால், இன்னொன்று லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால், அதாவது இவ்வளவு இருக்கு. இது மாதிரி இருக்கிறவங்க இதுக்கப்புறம் வேலையில கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். அதுலேயும் கொஞ்சம் உஷாரா இருந்துக்கணும். இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு, ஏன்னா உங்களுக்கு ஜாதகத்தை பத்தி தெரியாது, அந்த கட்டத்துல எங்க இருக்கு அப்படின்னு தெரியும், என்ன ராசி என்னன்னு தெரியும், அவ்வளவுதான். அது எப்படி இருக்குன்னு தெரியாது இல்லையா. இருந்தாலும் லக்னத்தோட அந்த கிரகம், அதாவது சனி நகரக்கூடிய கிரகம், சனி உத்திரட்டாதியில் இருக்காருன்னா அந்த நட்சத்திராதிபதி லக்னத்தோட இல்லைன்னா சனிக்கு சம்பந்தப்பட்டால் வேலை ப்ராப்ளம் கன்ஃபார்மா வரும். வேலை ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதாவது வக்கரமா இல்லை, நல்லா இருக்காரு, நல்ல ஒரு நட்சத்திரம் இருக்காரு சனி பகவான் அப்படின்னாக்கா உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும், ஒரு நல்ல ஒரு வேலை. இதை விட்டுட்டு இப்போ ஏற்கனவே வேலையில் பிரச்சனை கொடுத்துருந்ததுனாக்கா அந்த வேலையை விட்டுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போவீங்க, ஹையர் பொசிஷனுக்கு போவீங்க. அது மாதிரி தொழில்னாக்கா தொழில் நல்லா இருக்கும், அது மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது சனி பகவான் பாதிச்சிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வேலை பாதிக்கும், தொழில் பாதிக்கும். சனி பகவான் நல்லா இருக்காருன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், வேலை நல்லா இருக்கும். ஆனால் சின்னதாக ஒரு ஜர்க்கு கன்ஃபார்மாக கொடுக்கும் இந்த நட்சத்திரத்தில் வரும்போது. இந்த மெயினாக இதை நம்ம பார்த்துக்கணும். ஒரு வாக்குவாதம் வருது அப்படின்னாக்கா அந்த வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. எல்லாத்துலேயுமே சகஜமாக போயிடுங்க அந்த சனி தசை நடக்கிறவங்க. இன்னொன்று அந்த பிரித்து சொல்லணும் அப்படின்னாக்கா முதல் 10 வருஷம் பின்னாடி 9 வருஷம். இந்த ராசிக்கு முதல் 10 வருஷம் கன்ஃபார்மாக நல்லது பண்ணிடும். ஒரு சில பேருக்கு சனி பகவான் 6ஆம் இடத்துல வரும்போது, அதாவது 2017 இல்லைன்னா 15க்கு பிறகு தசை ஆரம்பிச்சிருக்கும். 2015லேருந்து உங்களுக்கு அந்த சனி தசை ஆரம்பிச்சிருக்கும். அந்த 6ஆம் இடத்துல போகும்போது அங்கே உங்கள் சுய ஜாதகத்தில் அருமையான இடத்துல இருக்காருன்னா அங்கே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்து, அதாவது 15 மேலே 2015க்கு மேலே 15, 16 சனி தசை ஆரம்பித்தவங்களுக்கெல்லாம் அந்த 6, 7, 8 சனி பகவான் அந்த டைமு அஷ்டம சனி முடிஞ்ச பிறகும் இப்போ சனி சுய ஜாதகத்தில் பாதிச்சிருந்தா அந்த 19 வருஷமும் கஷ்டத்தை கொடுத்துரும். சனி நல்லா இருந்தாருனாக்கா அங்கே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்து அஷ்டம சனி கூட உங்களுக்கு நல்லா இருக்கும். அஷ்டம சனி முடிஞ்ச பிறகுதான் நிறைய பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும். அந்த பின்னாடி வரக்கூடிய 9 வருடங்கள் இருக்கு இல்லையா, அந்த 9 வருடங்கள், அதாவது சுக்கிர புத்திக்கு பிறகு சூரிய புத்தியிலிருந்து இருக்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில், வேலை வாய்ப்பு எல்லாமே. ஏன்னா இந்த ராசிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருடங்கள், அதாவது சுக்கிர புத்திக்கு பிறகு ஒரு சில பேருக்கு லக்னத்தோட கனெக்ட் ஆச்சுன்னா சுக்கிர புத்தியிலேருந்தே ஆரம்பிக்கும். சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, ராகு புத்தி, குரு புத்திக்கு விதிவிலக்கு உண்டு. இது மாதிரி அந்த சூரிய புத்தியிலேருந்து எடுத்துக்கலாம். சூரிய புத்தியிலிருந்து அந்த 9 வருடங்கள் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். ஏன்னா அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் இந்த ராசிக்கு பகை கிரகங்கள். இதே புத பகவானுக்கு நட்பு கிரக லக்னமா வந்தீங்கன்னாக்கா கன்ஃபார்மா எடுத்துக்கலாம். வேற லக்னமா வந்தா, சனி பகவானுக்கு பகை கிரக லக்னமா வந்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லையா போகும். ஆனால் பெருசா நன்மைகள் அப்படின்னு சொல்ல முடியாது. சனி பார்க்கக்கூடிய இடத்துல இந்த கிரகங்கள் மாட்டிச்சுன்னா கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். எது எப்படியோ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக ட்ராவல் பண்ணுங்க அந்த சனி தசையில் இருக்கிறவங்க. ஆனால் இப்போ சனி நகரக்கூடிய இடம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சனி தசை நடக்கிறவங்க ரொம்ப நீங்கள் கவனமாக உங்கள் வேலை, தொழில் எல்லாத்தையும் பார்க்கணும். இன்னொன்று, திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் நெருக்கடிகளை கொடுக்கும், மன வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். நல்லபடியாக போயிட்டு இருக்கு அப்படின்னா பரவாயில்ல, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. எல்லாருக்குமே அப்படி நம்ம சொல்ல முடியாது. மற்றபடி இந்த சனி தசை அப்படிங்கிறது நிறைய பேசலாம், சனி தசைக்கு நிறைய பேசலாம், பேசிகிட்டே இருக்கலாம். அவ்வளோ விஷயம் இருக்குது சனி தசைக்கு. ஏன்னா ஒவ்வொரு புத்திக்கும் ஒவ்வொரு வீடியோ போடலாம், அது மாதிரி போட முடியாது. இருந்தாலும் இது பொதுவாக ரொம்ப நேரம் பேசினா பார்க்க மாட்டாங்கன்றதுக்காக நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன்.
இந்த சனி பகவானுடைய தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பரவாயில்ல. 2024 பிறகு யாராருக்கெல்லாம் வேலை ப்ராப்ளம் வந்துச்சோ இப்போ நல்லா இருக்கும். வேலையில் நல்ல ஒரு உயர்வு, வேலை மாற்றங்கள், இடமாற்றங்கள், கன்ஃபார்மாக வேலை எல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய சனி மகாதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த 2026 இந்த குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு சனி பகவானுடைய பயிற்சியும் அருமையான வளர்ச்சிகளை கொடுக்கும். நன்றி.